அண்மை செய்தி முதலமைச்சரின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி வணக்கம். தற்பொழுது முதலமைச்சரின் ஆலோசகர்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆலோசகர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டி நியமனம் செய்து தற்போது அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழக தேர்தல் ஆலோசகராக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தொடர்ச்சியாக அரசியல் ஆலோசகராகவும் ஜான் ஆரோக்கியசாமியை நியமித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரையில் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு அரசின் அரசியல் ஆலோசகராகவும் ஜான் ஆரோக்கியசாமி இருப்பார் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் லயோலா கல்லூரியில் தொழில் மேலாண்மையில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் படித்ததால் தமிழ் நன்றாக பேசவும் எழுதவும் தெரியும். பட்டப்படிப்பு முடித்த பிறகு பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் மேனேஜராக 4 ஆண்டுகளும், குட் ரிலேஷன்ஸ் இந்தியா என்கிற நிறுவனத்தின் இயக்குநராக 12 ஆண்டுகளும் பணியாற்றியிருக்கிறார். பர்சனல் லீடர்ஷிப் அட்வைசர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை 2017 சொந்தமாக தொடங்கி 21 வரை நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஜேபேக் என்கிற நிறுவனத்தை தொடங்கி தற்போது வரை நடத்தி வருகிறார். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆலோசகராக இருந்து வந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த நிறுவனத்தின் மூலம்தான் அதற்கான பணிகளை செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் ஆலோசகராகவும் ஜான் ஆரோக்கியசாமி நியமனம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டியும் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசின் சார்பில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தி முதலமைச்சரின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி வணக்கம். தற்பொழுது முதலமைச்சரின் ஆலோசகர்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆலோசகர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டி நியமனம் செய்து தற்போது அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழக தேர்தல் ஆலோசகராக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தொடர்ச்சியாக அரசியல் ஆலோசகராகவும் ஜான் ஆரோக்கியசாமியை நியமித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரையில் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு அரசின் அரசியல் ஆலோசகராகவும் ஜான் ஆரோக்கியசாமி இருப்பார் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும், லயோலா கல்லூரியில் தொழில் மேலாண்மையில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் படித்ததால் தமிழ் நன்றாக பேசவும் எழுதவும் தெரியும். பட்டப்படிப்பு முடித்த பிறகு பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் மேனேஜராக 4 ஆண்டுகளும், குட் ரிலேஷன்ஸ் இந்தியா என்கிற நிறுவனத்தின் இயக்குநராக 12 ஆண்டுகளும் பணியாற்றியிருக்கிறார். பர்சனல் லீடர்ஷிப் அட்வைசர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை 2017 சொந்தமாக தொடங்கி 21 வரை நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஜேபேக் என்கிற நிறுவனத்தை தொடங்கி தற்போது வரை நடத்தி வருகிறார். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆலோசகராக இருந்து வந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த நிறுவனத்தின் மூலம்தான் அதற்கான பணிகளை செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் ஆலோசகராகவும் ஜான் ஆரோக்கியசாமி நியமனம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டியும் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசின் சார்பில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.